வெல்கம் டு வெற்றி வியூச்சன். துரேந்தர் பார்ட் 2 த ரிவெஞ்ச். இந்த படத்தை நான் புதன்கிழமை ஹிந்தியில் ப்ரீமியர் ஷோ பார்த்தேன். 3.25 மணி நேரம் படம். ஹிந்தியில் பார்த்தாலுமே சளிப்படுக்க ஆவணம் படத்துக்குள்ளே நிறைய இருந்தது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த படத்தை பற்றி நான் ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரியான படங்கள் தமிழில் வந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற அரசியல் சல்லிப்பயலுக சிறுபான்மை மக்களின் வாக்குகளுக்காக இது சங்கி படம்னு சொல்லி கழுவி ஊற்றிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஹிந்தியில் வந்ததுனால தப்பிச்சிச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ இந்த படத்துக்கு உள்ள அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 விஷயம் ரொம்பவுமே நம்ம உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது. முதல் விஷயம், இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மேடி, அவர் தான் இந்த ஒட்டுமொத்த படத்துக்குமே பிக் டேடி. அவருடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே வேற லெவல் இம்பாக்ட் இந்த படத்தில் அவரோட நடிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க முக்கியமாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, பலுஜிஸ்தான் மக்களுடைய வார் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கிருந்து ஆரம்பமாச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தண்ணியில் விஷத்தை கலந்து 400 குழந்தைகளை கொன்னதிலிருந்து அதுக்கப்புறம் பலுஜிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுத்த நெருக்கடிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த படத்தில் சொல்லிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜமாத் உத்தவா, ஜெய்ஷ் இ முகமது, அல் உமான் சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸை இங்கிருந்தே எப்படி அசாசனேட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பட் இது பாகிஸ்தான் வாழ் இந்திய வம்சாவளிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம், தலைவலியாக கூட ஏற்படுத்தலாம். ஆதித்யதர் இதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அண்ட் தென் சேம் டைம் இந்த படத்தில் இவங்க டிமானிட்டைசேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது நம்ப தகுந்தவையா இல்லைன்னாலுமே மோடி டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு 60,000 கோடி மத்திய பிரதேச தேர்தல் மூலமாக இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து இந்தியாவை நாசப்படுத்த அவங்க சதித்திட்டம் தீட்டி வச்சிருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம தலைவர் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு பிஜேபிக்கு கொஞ்சம் சொம்பு தூக்கக்கூடிய சொம்பு தூக்கி மூமெண்ட்ஸும் இருக்குதான் செய்யுது. ஆனால் அதையும் தாண்டி படத்தில் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டால் போன பாகத்தில் ரொம்ப ஜோராக கவர்ச்சி காட்டின சாரா இந்த பாகத்தில் கொஞ்சம் போரா தான் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப் ஓடுறதே தெரியல, விறுவிறுப்பாக போகுது. பட் செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் ஸ்டக் ஆகி அதுக்கப்புறம் தான் படம் சுறுசுறுப்பாகுது. பட் இந்த படத்தினோட டைரக்டர் உண்மையிலே கொஞ்சம் மனசாட்சியோட செயல்பட்டிருக்காரு அப்படின்னு நாம சொல்லலாம். ஏன்னா இந்த பாகத்தை இதோட முடிச்சுட்டாங்க. பட் கதாநாயகன் செத்து இருந்தால் டோட்டலாக முடிஞ்சிருக்கும். பட் அவரோட உயிரோடு இருக்கிறதுனால மேபி ஃபியூச்சரில் எந்த மாதிரியான கதைக்களத்தோடு இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த படத்துக்கு இதோட எண்டு கார்டு போட்டாங்க அப்படின்னு நாம சொல்லலாம்.